குரூப் 4 தேர்வில் மாநில அளவில் 10 இடங்களுக்குள் வர நான் என்ன செய்ய வேண்டும்? டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட். டெய்லி டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கணும். அதுல வரக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் அடுத்தடுத்த டெஸ்ட்ல வராம டெய்லி திருத்திக்கிட்டே வரணும். இட்ஸ் நாட் எனஃப் அப்படின்னு நினைக்காம நின்றக்கூடாது. 40 நாளும் ஒரு மார்க் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு வந்து நின்றக்கூடாது, போதும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தாகம் இருந்துகிட்டே இருக்கணும். இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும். ஒரு நாள் தமிழ்ல 100 போட்டான்னு ரெஸ்ட் எடுத்துடக்கூடாது. இது போதாது இது போதாதுன்னு மறுபடியும் ஓடிட்டே இருக்கு. சரியா? அதேதான் முளைக்கும் விதைகள் வந்து, அதாவது நீ நடக்க தயாரானால் பாதைகள் மறுப்பு சொல்வதில்லைன்னு சொல்ல மாதிரி, முளைக்கும் விதைகள் முளைக்க தயாரானால் பாதை என்னது பூமி மறுப்பு சொல்வதில்லை. அது போல நம்ம உழைக்கிறதுக்கு தயாரானா இங்க தடைகள் எதுவுமே இல்லை. அதை எப்படி தவிடுபடியாக்கணுங்கிறதும் நம்ம கூடயே சேர்ந்து நமக்கு அந்த ஸ்கில்லும் வந்துடும். இனிமே படிச்சா பாஸ் பண்ணிடலாமா? போன குரூப் 2ல நிறைய பேர் படிக்கவே இல்லாம பாஸ் பண்ணிட்டாங்க. அதான் இதுல கொடுமையே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2017, 16 எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தவங்க இப்ப போய் சும்மா எழுதிட்டு வந்து போனான். அவெல்லாம் பாஸ் ஆயிட்டான். நிறைய பேர் வந்து மெயின்ஸ் கிளாஸ்ல உட்காந்துருக்கான். தலைவா சும்மா தான் போனேன் பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற. அப்ப என்ன அர்த்தம்? வெற்றி அப்படிங்கிறது எப்படி எதனால கிடைக்குதுன்னா ஒரு செல்ஃப் கான்பிடன்ட்ல தான் கிடைக்குது. ஏற்கனவே ஒரு தடவை ஜெயிச்சிட்டோம்னா இன்னொரு தடவை ஜெயிக்க முடியும் நம்ம நம்புறோம். ஒரு ஓவர்ல 4 6 அடிச்சிட்டோம்னா மறுபடியும் ஒரு ஓவர்ல நம்மளால 4 6 அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு பிக்ஸ் ஆயிடும் எப்பவுமே. அதனாலதான் நிறைய ஜெயிச்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே ஒரு கான்பிடன்டா அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களுடைய அப்ரோச்னாலேயே அவங்களுக்கு மறுபடியும் சக்சஸ் கிடைக்கும். இதுதான் உண்மை. அப்ப என்ன அர்த்தம்? உறுதியா அவன் நம்புறான் நம்மளால பண்ண முடியும், ஏற்கனவே நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு. அதனாலே நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. இந்த குரூப் 2 பிலிம்ஸ் ஓரளவு டீசெண்டா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நீங்களும் அந்த திங்கிங் மட்டும் நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதான் முக்கியம். அவங்க இருந்து அதை நம்ம கலந்துக்கணும். அப்படியே ஒரு எப்படி சொல்றது, எப்படி நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீங்களும் அதே மனநிலையை கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஹாப்பியா போய் அப்படி வச்சு பாக்கலாம். கொஸ்டின் பேப்பர் இப்படி பாக்குறான்னு வச்சுக்க, அதெல்லாம் கெத்து. அந்த 3 மணி நேரம் அதை உனக்கான நேரமா மாத்திர பாரு. அதுதான் அங்கதான் இருக்கு. அந்த 3 hours அப்படி வச்சு நீ என்ன திங்க் பண்ணியோ அப்படி போகணும். அது போற போக்கு நீ போகக்கூடாது. உன் போக்கு அதை நீ இழுத்துட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட. அந்த 3 மணி நேரம் அந்த எக்ஸாம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்னங்கிறது நீ கத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா நீ ஜெயிச்சிருவ. ஆனா ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் கேளுங்க. நல்ல மார்க் எடுத்த ஒரு 5000 பேர் மினிமம் உங்களுக்கு காம்படிஷன்ல கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி. சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு 5000 மாணவர்களாவது 60,000 பேர் மெயின் செலக்ட் ஆக போறாங்க. அதுல ஒரு 5000 மாணவர்களாவது சிறப்பாக படிக்கக்கூடியவங்க உங்களுடைய ஒரிஜினல் காம்படிட்டர். அவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல மூழ்கிட்டாங்க. ஏன்னா அது எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இனிஷியலா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். எப்படி படிக்கணும்னு தெரியாது. ஐயோ என்ன புக்கை தேடன்னு தெரியாது, புக்ல இருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கன்னு தெரியாது, எப்படி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணன்னு தெரியாது, எழுதுறதுக்கு கை வலிக்கும், எழுத முடியாது. நிறைய நேரங்கள்ல டிசப்பாயின்மெண்ட் நிறைய இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவன் வரணும் பாருங்க. இப்ப பூரா அந்த ஸ்டேஜ்ல இருக்கான். இப்ப குரூப் 2 குரூப் 4 அப்படின்ட்டு குரூப் 2 தான் தைரியமா முடிவு எடுத்தவங்க இப்ப கன்ஃபியூஷன்ல இருக்கான். என்னடா பண்றது? இந்த ஷெட்யூல பார்த்தாலே இப்ப பாதி ஓடி வந்துருவான் குரூப்ல இருந்து குரூப் 4க்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரும் கூட்டம் இருக்கலையே, அது மாற்று கருத்தே இல்ல. அவங்களெல்லாம் நீ ஓவர்டேக் பண்ண ஒரே வழி இப்ப நீ உட்காந்து படிக்கிறதா. இந்த 15 நாளா சந்தோஷமா நீ படிச்ச பாரு. அதுல நீ அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஓவர்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த 5000 காம்படிட்டர் நீ ஓவர்டேக் பண்ணி முன்னாடி ஜெயிச்சு வா. உனக்கு கிடைச்ச மிக அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுடாது. குரூப் 4 பொறுத்தளவுல ஈஸின்னு சொல்றதை விட குரூப் 4ல 60,000 பேர் கூப்பிட்டதால அது ஈஸி. இல்லைன்னா அது டஃபானது. இதுல 5000 பேர் நம்ம கூப்பிடுறதால வேகன்சி ஸ்பிளிட் பண்றதால இது அதே கொஸ்டினை கேட்டா இதே குரூப் 4 ரொம்ப டஃப் தான். இந்த ஜிஎஸ் வந்து கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும். அதனால கட் ஆஃப் வந்து இப்ப இதே குரூப் 2 கொஸ்டினுக்கே பாருங்களேன். 5000 பேர்னா 160 மேல போட்டவங்க 5000 பேர் இருப்பாங்க. நிச்சயமா இருப்பாங்க. ஜிஎஸ் டஃப்க்கு 160 மேல போட்டவங்க 5000 பேர் இருப்பாங்க. இதே கொஸ்டின் அப்ப குரூப் 4 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து ஜிஎஸ் இவ்வளவு டஃப் இருக்காது. அப்போ ஒரு 170 பிளஸ் 175 180 பிளஸ் கூட தாராளமா வரலாம். தமிழ் எல்லாரும் 85 to 90 போட போறாங்க. மேக்ஸ் 20 போட போறாங்க. ஜிகே என்னாலும் 45 இருந்து 55 கொஸ்டின் போடுற மாதிரி தான் குரூப் 4 கொஸ்டின் இருக்கும். அதுல மாற்றமே இல்லை. சிலர் என்ன பண்ணுவான், குருட்டு தரமா துணிஞ்சிருவான். இறங்குறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. ஒரு 20 லட்சம் பேர் எழுதுற ஒரு போட்டி தேர்வுல நானும் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. அதே ஒரு பெரிய தைரியம் தான். நிறைய பேர் அதை துணிஞ்சு இறங்கிடுவான். ஆனா ஆராயாம இறங்கிடுவான். அப்படி துணிஞ்சிட்டு நீ இறங்கினேன்னா அது உனக்கு அதற்கு பிறகு நீ ஆராய்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தால் அது துன்பத்தை தரும், குற்றத்தை தரும்ங்கிறார். அதாவது எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து கொண்டு துணிஞ்சு இறங்கணும். துணிஞ்சு இறங்கிட்டு ஆராயக்கூடாது. அப்படி நீ இறங்கினதுக்கு பிறகு நீ ஆராய்ச்சி பண்ணேன். இப்ப நான் இப்ப கிளாஸ் எடுக்க வரேன்னா இப்ப வரும்போதே நான் என்ன பண்ணணும், கிளாஸ் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா டிவி இருக்கா, கரண்ட் இருக்கா, பேனா இருக்கா, எழுதுறதுக்கு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டு, இந்த பிடிஎஃப் இருக்கா, எல்லாத்தையும் ரெடி பார்த்துட்டு வரணும். கரெக்டா? பார்த்துட்டு அப்படி வரும்போது ஐயோ இந்த 2 திருக்குறளை சொல்ல 2 மணி நேரம் ஆகுமே, நம்மளால அவ்வளவு நேரம் பாடம் எடுக்க முடியுமா, அட பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இங்க வரணும். புரியுதா உங்களுக்கு? 2 திருக்குறள் சொல்லும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு நான் வரணும். எண்ணி துணிஞ்சு வரணும். நான் இங்க வந்துகிட்டே இந்த பேனாவங்க, இந்த பிடிஎஃப் எங்க, டிவி இருக்கா, கரண்ட் இருக்கான்னு பார்த்தா அது குற்றத்தை தரும் அல்லவா, நம்ம காரியத்தை முடிக்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு முடிவெட்ட போறோமா, கத்தரி பண்றதுக்கா, தண்ணி அடிக்கிறதுக்கு இருக்கா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு போ. வாத்தியார பாடம் எடுக்க போறியா, சாக் பீஸ் இருக்கா, போர்டு இருக்கான்னு பார்த்துட்டு போ.
நீயும் அதே மாதிரி படிக்க போறியா? எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இறங்கிட்டு அனலைஸ் பண்ணேனா, இறங்கிட்டு அனலைஸ் பண்ணா நிச்சயமா தாமதமாகும். நீ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறதுங்கிறது என்னன்னா, ஆராய்ந்து கொண்டு துணிந்து இறங்கினால் அது ஸ்மார்ட் ஒர்க். இறங்கினதுக்கு அப்புறம் நீ ஆராய்ந்து ஹார்ட் ஒர்க்கா மாறிடும் தங்கம், ஹார்ட் ஒர்க்கா மாறிடும். அதுக்கு நீ பாஸ் ஆக பல வருஷம் ஆகும் தங்கம், பல வருஷம் ஆகும். இங்க போட்டித் தேர்வுக்கு படிக்கிற எல்லாரும் இறங்கிட்டு தான் அனலைஸ் பண்றாங்க. யார் ஒருத்தரும் சிலபஸ் அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி 4 பேர்ட்ட 4 கருத்துக்களை கேட்டலாம் கிடையாது. அடவும் கொடுக்க மணலாய் வராத பாத்துக்கலான்ற மாதிரி களத்துல இறங்கிடுறாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் ஆராய்ச்சி பண்றாங்க. நீங்க மட்டும் இல்ல, யூபிஎஸ்சி படிக்க டெல்லிக்கு போறானே, யூபிஎஸ்சி படிக்க சென்னைக்கு போறானே, அங்க போய் தான் சிலபஸ் திருப்பி பாக்குறான், அங்க போய் தான் என்சிஆர்டி புக்கையே பாக்குறான். ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி வீட்டுல வந்து சும்மா உட்காரதுக்கான காரணம் அதுதான். எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி எண்ணி துணி. ஐயோ ஐஏஎஸ் நம்மளால படிக்க முடியுமா, நல்லா அனலைஸ் பண்ணு. ஒரு பயம் வரும், முடியுமா நம்மளால, தைரியமா இறங்கு, பாத்துக்கலாம். ஆனா இறங்கிக்கிட்டு நீ அங்க போய் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அது குற்றத்தை தரும். அடுத்த புரிஞ்சிருக்கும் நான் சொல்றேன். இதுக்கு ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் இந்த திருக்குறள் அற்புதமா பொருந்தும். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கணும், அனலைஸ் பண்ணி இறங்கணும், இறங்கினதுக்கு அப்புறம் நம்மளால முடியுமான்னு நினைக்கிறது நமக்கு கேவலம், அவமானம், இழுக்குன்றான். என் என்றால் ஆராய். இது அப்துல் கலாம் ஐயா சொன்ன விளக்கம். என் என்றால் ஆராய். ஆராய்ந்து கொண்டு அந்த காரியத்தை துணிஞ்சு இறங்கு. இறங்கினதுக்கு அப்புறம் ஆராயாது, அது உனக்கு துன்பத்தை தரும். அது ஹார்ட் ஒர்க்கா மாறிடும். நீ பாஸ் பண்ண பல வருஷம் ஆகும். சரியா? இவ்வளவு சுறுசுறுப்பா நம்ம வந்து மோட்டிவேட் பண்றோமே, பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, சார் அந்த திருக்குறள் சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்க, இந்த திருக்குறள் சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஒருத்தர் கேட்டாரு, அவருக்காண்டி கூட ஒரு திருக்குறள் சொன்னேன். பழைய திருக்குறள் ஒண்ணு சார், சூப்பரா இருந்துச்சு சார், அதை சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்க. பெரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிகா குறின். யானை உருவத்தில் பெரியதாக இருந்தாலும், கூர்மையான தந்தங்களை உடையதாக இருந்தாலும், உருவத்தில் சிறிய புலி ஊக்கத்தோடு தாக்கும் போது யானை பயப்படும். அதே போல் எவ்வளவு பெரிய கஷ்டமான பரீட்சைனா என்ன, வா பாத்துக்கலாம். தேர்வுத்தாள்ல தெரியுது தெரியல, அந்த துணிச்சல், அந்த தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய விதம், கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க. அது நிச்சயமா நம்மளை வந்து அந்த தேர்வு 3 மணி நேரம் நமக்குரியதாக மாற்றும். அதுல மாற்றம் இல்லை. கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட யார் இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் கூட நேற்று சொல்லியிருந்தேன், தேர்வுல முதல் வினாவை நம்ம எப்படி அணுகிறோமோ அதே போல கடைசி வினா வரைக்கும் நம்ம அணுகக்கூடிய ஒரு திறன் பெற்றிருந்தாலே நாம் வந்து முதல்நிலை தேர்வை ஈஸியா வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், வெற்றி பெற்றலாம். அந்த மாதிரி நீங்க அணுகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வீட்டுல எல்லாரும் கேலி செய்யறாங்க, கோச்சுனாங்கன்னா கோச் கோச் அப்படின்றங்க. அதே மாதிரி ஏதாவது கேலி செஞ்சான்னு வச்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ. யாராவது நம்மளை குறை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல உண்மை இருந்தா அதை ஏத்துக்கோ, அதுல உண்மை இல்லைன்னா சிரிச்சுக்கோ. அவ்வளவுதான். உண்மையா இருக்கா அதை ஏத்துக்கோ. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில தேவைப்படும், நம்மளை திருத்துறதுக்கு, நம்ம முன்னேறதுக்கு. நம்மளை யாராவது குறை சொல்றாங்க, தப்பு சொல்றாங்க, இண்டிகேட் பண்றாங்கன்னா அதே நேரத்தில் அவங்க சொல்றதுல ஏதோ ஒரு பொய் இருக்கு, புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா ஒரு சிரிப்பு அப்படி சிரிச்சுக்கோ அப்படின்னு நினைச்சுக்கோ. அவ்வளவுதான். ஏதாவது பேட் வேர்ட்ல திட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஒய் பேட் வேர்ட்ஸ், ஒய் ஒய் ஒய். ஒரு நாள் நான் ப்ரூவ் பண்ணுவேன். உங்க முன்னாடி நான் ஒரு நாள் பிரைம் மினிஸ்டரா வந்து நிற்கும் போது, அன்னைக்கு நான் கலெக்டர் ஆகி வந்து நிற்கும் போது, அன்னைக்கு நீங்களாம் வந்து என்கிட்ட கஷ்டப்பட போறீங்க. இப்பவே உங்களுக்காக நான் வந்து என்ன செய்யறேன், பாவம், அப்போ நான் உங்களை வேணாம் மன்னிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேஷுவலா பேசி இடத்த காலி பண்ணுங்க. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், யாரும் ஒருத்தரும் நம்மளை வந்து நம்மளுடைய சொல்லுவாங்க இல்லையா, மற்றவர்கள் நம்ம இதயத்துல குடிக்கொண்டு, சில விரும்பாத நபர்கள் நம்ம இதயத்துல வந்து குடிக்கொள்றதுக்கு நாமளே அனுமதிக்க கூடாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து வேண்டும். அது துன்பம் நினைக்கவே இல்லைன்னா அது எப்படி நமக்கு துன்பத்தை தர முடியும்னு நான் கேட்கிறேன் இல்லையா. நிறைய நேரங்கள்ல சிலர் நம்மளை வந்து டார்கெட் பண்றதே நம்மளை நம்மளை எப்படியா சிந்திக்க வச்சு வருத்தப்படணும் தான். சிந்திக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா இல்லையா. ஓகே, வேற